லவ்லீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாங் டிரைவ் தான் பார்க்க போகிறோம். லாங் டிரைவ் கூடவே சேர்த்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனும் பார்க்க போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே 2 பாப்பாக்கும் இன்னைக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு 27th பர்த்டே. ஸோ இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். பேருக்கு தான் நாங்கள் கிளம்பணும், எப்படா போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமாக முடியலை, வெயில் வேறு செம்மையாக இருந்தது அந்த டைமில். சரி போகிற வழியில் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாப் போட்டுட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கிளிப்பிங் அங்கங்கே வந்து வாய்ஸ் போகிறோம், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே மிஸ் மேட்ச் ஆகி தான் இருக்கும். அங்கே போனதும் இவன் பேர் வந்து சாம். நாங்கள் உள்ளே போனதும் செம்மையாக கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். டே யாரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வண்டி பார்க்கிங்லேருந்து யாருன்னா எடுத்தாலே அப்படி கொலைக்கிறான். வீட்டு ஆளுங்களை மட்டும்தான் எடுக்க அலோவ் பண்ணுறான். எனக்கு சின்ன பாட்டில் த்ரெட்மில்லாம் ஓடி காமிச்சிட்டு இருந்தான். இப்படி தான் ஓடணும். அம்மா நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எங்ககிட்ட அது வரைக்கும் வரவே இல்லை. குட்டீஸோட பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் வந்தது போல். அதில் ஒவ்வொரு கிஃப்ட்டாக எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் மெயினாக நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னா, இந்த பசில் வந்து ஃபுல்லாக மிஸ் மேட்ச் ஆகியிருந்தது. அது எல்லாமா சேர்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதில் நிறைய கேம்ஸ் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். இந்த பசில் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, டைம் போனதே தெரியலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து ஒரு மீ டைம் மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஒரு வழியாக மொத்தமாக சேர்த்து அடுக்கி முடிச்சாச்சு. இதோட ரேட் அரௌண்ட் 130 அந்த மாதிரி தான் இருந்தது. வர்த் ப்ரைஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பசில் எல்லாமே சேர்த்து. குட்டீஸ் கூட விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சிக்கன் குழம்பு அண்ட் எக் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் நிறைய வெஜ் மெனுவும் இருந்தது. நான் நான்வெஜ் லவர்ன்றதுனால நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து வெறும் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்துருச்சோம். ஹாய் லவ்லீஸ். சேர்ந்து சொல்லலாமா? 3, 2, 1. ஹாய் லவ்லீஸ். ஹாய் லவ்லி. காது மூடிக்கிட்டு கேக்குது நல்லா கேக்குதுடி, நல்லா கேக்குது. இந்த மாமா கார் ஓட்டிட்டு வந்தாரா, இந்த மாமா கிஃப்ட் எடுத்து வந்தாரா, இந்த முன்ன கிஃப்டா? மாமா தானே எடுத்துனாங்க. யாரு வரும்போது கிஃப்ட் யாருக்கு எழுதிச்சு? யாருக்கு மனுச்சு அந்த கட்ட தானே இருந்துச்சு. சரி மாமா தானே வண்டி உள்ள ஏற்றுனாங்க, அதனால தான் அக்கா கிஃப்ட் யாரு? ஆமா தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்தது. அப்போ தான் ரோட் போட்டிருந்தாங்க போல் நியூவாக. கம்மியான வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அங்கேருந்து ஓவரால் வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான். நம்ம வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா, அதனால் வந்து கேக் கட்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி குட்டீஸ் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேக் வந்து சாக்கோட் ட்ரஃபிள் கேக்கு. இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஆஃப் ஆகிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல, அந்தளவுக்கு சிக் ஆகிட்டேன். குட்டீஸோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 பேருமே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். பெரியவ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா, சின்னவ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். செம்ம லூட்டி பண்ணிவிட்டு நல்லா மிங்கிள் ஆகிட்டா. ஃபஸ்ட்டு போனோன்னு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு கிட்டையே வரல அவள். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா ஜெல் ஆகிட்டா எங்கள் கூட. அவள் பேசுகிறது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஒன் ஆஃப் மை வீக்கெண்ட் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு ஒரு மெமரியாக இருக்கணும். சேம் டைம் என்னோட ஒரு வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நீங்களும் குட்டீஸ்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் குட்டீஸ்க்கு விஷ் பண்ணிடுங்க. பிலேட்டட் பர்த்டே விஷஸ். மார்னிங்லேருந்து அவள் ஃபைட் பண்ணது, அவள் பேசினது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். கிஃப்ட். அவளுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது. பட் கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் கேனுக்கு கூட அவள் அவ்வளோ எக்ஸைட் ஆகலை. பட் அந்த ஒரே ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணியிருந்ததுனால இந்த கிஃப்ட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. உனக்கு மாமா வேணுமா, கிஃப்ட் வேணுமா, எனக்கு கிஃப்ட் தான் வேணும். உனக்கு அக்கா வேணுமா, கிஃப்ட் வேணுமா, எனக்கு கிஃப்ட் தான் வேணும். இதே டாபிக் தான் ஓடிட்டு இருந்தது மார்னிங்லேருந்து. அவளை நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு. மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக அவள் பிரிச்சுட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எங்களோட இந்த டே வந்து வைண்ட் அப் ஆகிடுச்சு. ஹேர் கட்
டு வேலூர். நியர்லி ஒரு ½ அன் ஹவர் ட்ராவலாக. அது எல்லாமே முடிச்சுட்டு வீடியோ வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.